அல்லேலூயா. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேன் நான் எந்த நாளுமே என் ராஜா. வண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் கிளியாவரே. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேன் நான் எந்த நாளுமே. வண்ணமேனியோனே எண்ணி பாடிடவே என் உள்ளம் மகிழ்வாகுதே. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேன் நான் எந்த நாளுமே. நம் ஜீவன் தந்தார் என் நேசர் அன்பில் மகிழ்வே. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவேன் நான் எந்த நாளுமே. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடியதான உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தின் பேரில் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்தம் பிரசங்கியின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 26வது வார்த்தை. அதை வாசிப்போம். தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். வாசிப்போம். சரி. மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறதுன்னா அங்கே ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். அது இப்போ நமக்கு வேண்டாம், அதுக்குள்ளே நான் கடந்து போகலை. அதில் மேலே உள்ளதில் தமக்கு பிரியமாய் இருக்கிறவனுக்கு அவர் ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து நாம் தொடர்ந்து தியானம் பண்ணி கொண்டு வர்றோம். போன வாரத்தில் வரும்போது ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம். அதில் என்ன காரியத்தை குறித்து பார்த்தோம் ஞாபகம் இருக்கா?
ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். அப்போ மலைகள் என்றால் என்ன, பர்வதம் என்றால் என்ன என்பதை குறித்து கடந்த வாரத்தில் உங்களோடு கூட சொல்லி இருக்கிறேன். ஆனால் அதற்குள்ளாய் இப்பொழுது நான் கடந்து போகலை. அதை தொடர்ந்து இந்த நாளில் வேறு ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதே 54ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிப்போம். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இது சொல்லக்கூடிய நேரடியான வார்த்தைகள். சொல்லும்போது சொல்றாரு, அற்ப காலம் மூண்ட கோபத்தினால். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால். அற்ப காலம் என்றால் என்ன? அற்ப காலம்னா என்ன? கொஞ்ச காலம். கொஞ்ச காலம் அற்பமா இருக்கிறது. கொஞ்சம் அற்ப காலம், அதான் கொஞ்சமா இருக்கிறது. அப்போ கொஞ்ச காலம் மூண்ட கோபத்தினால். மோசேக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரும்படியாய் சொல்லுகிறார். மோசே அழைத்து கொண்டு வருகிறார். அவனுக்கு கொடுத்த ஒரு அந்த அதிகாரத்தை போல வேதத்தில் வேற யாருக்கும் அவர் அதிகாரத்தை கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அல்ல, யாத்திராகமம் 14:16 வாசிங்க. யாத்திராகமம் 14. நீ உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தின் மேல் நீட்டி. இங்க 2 விதமான கோலை நம்ம ஏற்கனவே வீட்டு ஜபங்களில் தியானித்திருக்கிறோம். சகரியாவில் இப்போ வேண்டாம். இங்க முதலாவது 2-3 அற்புதங்களை, அது எகிப்து தேசத்தில் எத்தனை விதமான அற்புதங்களை செய்தார்கள் மோசையை கொண்டு? கர்த்தர் எத்தனை அற்புதங்களை மோசையை கொண்டு செய்தார்? 10 அற்புதம் இல்லையா? அது வாதை அற்புதம் ஏதோ ஒன்று. அதில் ஒரு 2-3 அற்புதங்கள் ஆரோனுடைய கையில் இருந்த கோலை கொண்டு செய்தார். பாம்பு போடுறது, அந்த நதிகள் ரத்தமாகிறது, வண்டுகள் உருவாகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம். பின்னால் வரக்கூடியது எல்லாமே மோசையை கொண்டுதான் செய்கிறார். இங்க வரும்போது மோசேட்ட சொல்றாரு, நீ உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்ப பிளந்து விடக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்குது? மோசே கையில் இருக்குது. அல்லேலூயா. பிளந்து விடக்கூடியதான அதிகாரம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து வந்து கொண்டிருக்கும் போது பின்னாடி பார்த்தா பார்வோன் திரும்ப ஜனங்களை விரட்டிட்டு வர. அவர்கள் இருதயம் கடினப்பட்டது. அதாவது பார்வோனுடைய இருதயமும் பார்வோனுடைய அதிகாரி, அவனுக்கு கீழே இருந்த பிரபுக்கள் அதிகாரிகளுடைய இருதயம் கடினப்பட்டது. கடினப்பட்டு இந்த ஜனங்களை நாம் அனுப்பிவிட்டோமே, நமக்கு இனி வேலை செய்வதற்கு யார் இருக்கிறார்கள்? நம்மளுக்கு அடிமைத்தன வேலைகளை செய்வதற்கு ஆட்கள் இல்லையே, அவர்களை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று இருதம் கடினப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி செங்கடல் தடையா நிற்குது, பின்னாடி போக முடியாது. பார்வோன் விரட்டி வந்துகிட்டு இருக்கிறான். முன்னாடி போறதற்கு வழி இல்லை, செங்கடல் தடையாய் நின்று கொண்டு இருக்கிறது. இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்கும்போது தான் இந்த ஜனங்கள் எல்லாம் மோசே மீது கோபம் கொண்டார்கள்.
அவன் மீது எரிச்சலாகி, எங்களை நீ அங்கேயே விட்டுருக்கலாம், எங்களுக்கு அங்கேயே குழி இருக்குது, அங்கேயே கல்லறை இருக்குது, அங்கேயே நாங்கள் செத்து போயிருப்போம்னு முறுமுறுக்கிறார்கள். இவன் தேவனிடத்துல கடந்து போகிறான். தேவன் சொல்றாரு, நீ என்கிட்ட ஏன் வந்து கேட்குற? உன் கையில் என்ன இருக்குது? கோல். அந்த கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டி அதை ரெண்டாக பிளந்து விடு அப்படின்னு அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்போ மோசே செங்கடலுக்கு நேராக அந்த கோலை நீட்டி இருக்க வேண்டும். அவன் என்ன சொல்லி இருப்பான் என்று நினைக்கிறீங்க? சமுத்திரமே நீ ரெண்டாக பிளந்து போ அப்படின்னு சொல்லி இருப்பான். ஏன்னா அப்படித்தான் சொல்லி இருக்கணும். ஏன்னா தேவன் அந்த அதிகாரத்தை யார் கையில் கொடுத்தார்? மோசேயினுடைய கரத்தில் கொடுத்தார். இது நம்முடைய மாமிச சிந்தையில் பார்க்கும்போது அவ்வளவு லேசான ஒரு காரியம் இல்லை. சமுத்திரத்தை பெரிய அணையை கட்டினால் அது நிறுத்த முடியாது. ஆனால் உன் கையில் இருக்கிற கோலை கொண்டு, கோல் என்றால் அதிகாரம் என்று பார்த்திருக்கிறோம். கோல் என்றால் அதிகாரம். அப்போ உன்னிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை நீ பயன்படுத்து. அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தும் போது உனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய தடைகள், உனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பலவீனங்கள், உனக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு கடந்து போகும் என்று அங்கே கற்றுக் கொடுக்கிறார். இதைத்தான் மோசே அங்கே செய்தான். கட்டளை கொடுத்தான். ஆனால் அதை பிளந்து விட்டது யார்? கர்த்தர். அல்லேலூயா. இவன் செய்ய வேண்டிய காரியத்தை இவன் செய்கிறான். கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். இங்க இரண்டும் ஒன்று சேரும் போதுதான் அங்கு ஒரு மகிமை வெளிப்படுகிறது. தேவன் மட்டும் ஒரு காரியத்தை செய்கிறவர் அல்ல. நாம் இல்லாதபடி தேவன் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். நீங்க மறந்துடக்கூடாது. அந்த ஆதியாமத்தில் வரும்போது அந்த 1ஆம் அதிகாரத்தில் பூமியில் உள்ள படைப்புகளை குறித்து பார்க்கிறோம். 6 நாட்களும் 5 நாட்களும் உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் உருவாக்கி வைத்து எல்லாம் படைத்து 6வது நாளிலே மனிதனை அவர் உருவாக்கினார். 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அதற்கு பின்னால் நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா மனிதன் இல்லாதபடி அவர் எந்த காரியங்களும் செய்ததில்லை, ஒரு சில இடங்கள் தவிர. அப்போ மனிதனுடைய அந்த கிரியை கொண்டுதான் அவர் கிருபை செய்யக்கூடியவராயிருந்தார். மனிதனுடைய வேலையை கொண்டுதான் அவர் அங்கே அற்புதங்களை நடப்பித்தார். அல்லேலூயா. அவர் தனிமையாய் செய்ய முடியாதுங்கிறதில்ல, ஆனால் அவர் செய்யவில்லை. ஏன்னா அதுக்காகத்தான் மனிதனை படைச்சு வச்சிருக்கிறார். அவனை கொண்டுதான் கர்த்தர் சில காரியங்களை அவர் செய்யும்படியாய் விரும்புகிறார். ஒரு சில காரியங்கள் தவிர ஏற்கனவே சொன்னேன். அப்ப நீயும் நானும் இல்லாதபடி உலகத்தில் அவர் ஒரு சில காரியங்களை தவிர எதையும் செய்ய மாட்டார். நம்மை கொண்டுதான் அவர் காரியங்களை என்ன செய்வார்? செய்யக்கூடியவர். ஏன்னா அதுக்காகத்தான் நம்மளை படைச்சு வச்சிருக்கிறார். அதற்காகத்தான் நம்ம உருவாக்கி வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் அதிகாரங்களை நம்முடைய கரத்திலே கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த அதிகாரங்களை நாம் பயன்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. அந்த அதிகாரங்களை பயன்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. அடிக்கடி உங்களுக்கு இதை நான் கோடிட்டு சொல்லி கொண்டு வருகிறேன். 2 காரியங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு அடிக்கடி சொல்லி கொண்டு வருகிறேன். ஒன்று, நம்முடைய வாயிலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் எப்பொழுதுமே நமக்கு சாதகமான வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். நமக்கு பாதகமான வார்த்தைகளாய் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. இது குடும்பத்தில் சகோதரிகளுக்கு சாதாரணமாய் வரக்கூடிய வார்த்தை. இனி இந்த சனியனோட நான் இருக்க போறதில்ல, நான் செத்து தொலைஞ்சிடுறேன். இது சாதாரணமாக வரக்கூடிய வார்த்தை. இனி இந்த நாய்களோட நான் இருக்க போறதில்லை, நான் எங்கேயாவது போயிடுறேன். இதெல்லாம் சாதாரணமாய் வரக்கூடிய
வார்த்தைகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்குதான்னு சொல்லி. ஆமாம், எங்கள் வீட்டில் என்ன நிறையா இருக்குது, 1-2 இருக்குது நாங்கள் சொல்கிறதுக்குன்னு நினைக்கிறீங்கல்ல. ஆமாம், ஆண்கள் என்ன சொல்லுவாங்க, நான் சம்பாதிக்கிறேன்டே நீ என்னடி கேட்குறதும்பாங்க. ஏன்னா இதனால தாங்க பிரச்சனையே, வேற ஒன்றும் இல்லை. நான் சம்பாதிக்கிறேன்டி நீ என்னடி கேட்கறது. நீ சம்பாதிக்கிறாய் இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் நீ சம்பாதிக்க வேண்டும் என்றால் உன் மனைவி உனக்கு ஆதரவாய் இல்லை என்றால் நீ சம்பாதிக்க முடியாது. உன் மனைவி உனக்கு துணையாய் இல்லை என்றால் நீ சம்பாதிக்க முடியாது. நீ 500 ரூபா சம்பாதிக்கிறன்னா 250 ரூபா உன்னுடைய மனைவியின் பங்கு அங்கே உண்டு, அதை நீ மறந்துடாத. நீ 500 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறேன்னா 250 ரூபாய் உடைய மனைவியினுடைய பங்கு அதிலே இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாத. நீ வேலைக்கு போகிறதுல இருந்து வர்ற வரைக்கும் வேலைக்கு போகிற வார ரைட்டு, அதற்கு பின்னாடி வந்து வீட்டுக்குள் நுழையிறதுல இருந்து திரும்ப வேலைக்கு போகிற வரைக்கும் உனக்கு வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் செய்து, உனக்கு வேண்டிய அத்தனை வேலைகளையும் செய்து, உனக்கு பக்கத்தில் டம்ளரில் தண்ணி இருக்கும், அதை எடுக்க முடியாது. உனக்கு என்ன சொல்லுவது தெரியுமா? சத்தமா சொல்லுங்களேன். அந்த தண்ணி எடு. எட்டு தூரத்தில் தானே இருக்கும். கை ஒன்று நமக்கு யாருக்கும் ஒடியிலையே, நல்லா தானே இருக்குது. ஆனா என்ன செய்வோம்? அதை எடு. பக்கத்தில் தான் இருக்கும், அதை கொடு. வேலை டென்ஷனோட வருவேன், ரொம்ப தலைவலிக்குது, கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுறியா? அவள் வீட்டில் படுத்து தூங்கிட்டேவா இருந்தா கொஞ்சம் யோசித்து பாருங்க. காலையில் நீங்கள் எழுந்திருக்க முன்னால் அவர்கள் எழுந்திருக்க வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் எழுந்திருக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் எழுந்திருக்க வேண்டும். சில வேளை உங்களோடு கூட எழுந்திருக்கலாம்னு வைங்க, உங்களோடு கூட எழுந்திருக்கலாம். நீங்கள் என்ன வேலை செய்வீங்க? பல்ல வளர்க்குவீங்க, குளிப்பீங்க. உங்களுக்கு வேலைக்கு போகிற தொழில் என்னவோ அதை ரெடி பண்ணிக்கிட்டு, என்ன சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, டிஃபன் ரெடி ஆகிடுச்சா, ரெண்டும் உங்களுக்கு ரெடி ஆகணும். என்ன ரெடி ஆகணும்? காலை டிஃபன் ரெடி ஆகணும், மதியானத்துக்கு சாப்பாடு ரெடி ஆகணும். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள், காலேஜுக்கு போகிறவங்கன்னா இன்னும் சிக்கல், அவங்களுக்கு தேவையானது ரெடி ஆகணும். இதில் இன்னும் கொடுமை என்னன்னா, ஆமாம், ஒரு பிள்ளைக்கு பொரியல் பிடிக்கும், ஒரு பிள்ளைக்கு அவியல் பிடிக்கும், ஒரு பிள்ளைக்கு கார குழம்பு பிடிக்கும், ஒரு பிள்ளைக்கு உரப்பு பிடிக்காது, ஒரு பிள்ளைக்கு ரசம் பிடிக்கும், ஒரு பிள்ளைக்கு மோர் பிடிக்கும், ஒரு பிள்ளைக்கு முழுவாக வெந்த முட்டை பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஆஃப் ஆயில் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆம்லேட் பிடிக்கும். எதானு செய்கிறது? இது எல்லாவற்றையும் யார் செய்து கொடுக்கணும்? ஒரு நபர் செய்து கொடுக்கணும். சில வேளை கொஞ்சம் வெங்காயம் வெட்டி கொடுப்பீங்க, அது எல்லார் வீட்லேயும் கிடையாது. சில வேளை கொஞ்சம் தக்காளி வெட்டி கொடுப்பீங்க, சில நேரம் வேறு ஏதோ சில வேலைகள், அது சில வீடுகள் எல்லார் வீட்லேயும் இல்லை. இதெல்லாம் அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கணும். செய்து கொடுத்துட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் வீட்டினுடைய காரியங்களை அவர்கள் பார்க்கணும். வீட்டில் என்ன வேலை இருக்கு? எல்லாரும் அனுப்பி விட்டா டிவியை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்க தானே வேலை. வேற என்ன வேலை இருக்குது வீட்டில்? அதான் உடம்பு இப்படி பண்ணி மாதிரி போகுது. இது சாதாரணமாய் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லையா? அவங்க இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அன்றைக்கு உள்ள வேலைகள், துணியை துவைக்கணும்னா துவைப்பாங்க, வீடுகளை சுத்தப்படுத்தணும், பாத்திரங்களை கழுவணும், திரும்ப பிள்ளைகள் வரும்போது அவங்களுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும், இல்லை வீட்டுக்காரன் வீட்டுக்கு வந்தால் மதியானம் அவனுக்கு என்ன சாப்பாடு, இந்த காரியங்களை அவங்க யோசிக்கிறாங்க. இதோடு அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் காய்கறி வாங்கணும், மளிகை கடைக்கு போகணும், சில அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறார்கள். சாயங்காலம் மிஞ்சி போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு ஓய்வு இருக்கலாம். திரும்ப சாயங்காலம் வந்து அதே மாதிரி என்ன சாப்பாடு கொடுக்கறது, என்ன ஒரு ரொட்டீன் வேலை. நீங்கள் படுக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த வேலைகளை செய்யணும். இன்னைக்கு வீட்டு வேலை செய்கிறவங்களாம் அதுக்கு தனித்தனி சம்பளம் வச்சுருக்காங்க போல இருக்குது. பாஸ்டர் நீங்கள் என்ன இப்படி போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க, உண்மை. ஏன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள். முன்னாடி வந்து ஒரு வீட்டு வேலைன்னா பொதுவாக வீட்டு வேலை இவ்வளோ சம்பளம் நிர்ணயித்து வச்சுருந்தாங்க.
இன்னைக்கு அப்படி இல்லை. ஆமாம், பாத்திரம் கழுவுறதுக்குன்னா அது தனி கூலி. அதில் எத்தனை பேர் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க? 2 பேரா, 4 பேரா, 6 பேரா? இல்லை கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கெஸ்ட்டு எத்தனை நாள் இருப்பாங்க, எத்தனை வேளை சாப்பிடுவாங்க, இப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தனியாக கூலி. இன்னைக்கு சமைக்கிறதுக்கு தனி கூலி. சமைக்கிறதுக்குன்னா எத்தனை பேருக்கு? 2 பேர். 2 பேர்னா காலையில் என்ன சப்பாத்தி, எத்தனை சப்பாத்தி? 6 சப்பாத்திங்க. அப்போ 8 சப்பாத்தினா ஒரு நாளைக்கு, 2 நாளைக்கு 2 சப்பாத்திக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். 6 சப்பாத்தி தான் நம்ம பேசி இருக்கிறது. துணி துவைக்கிறதுனா கையிலையா மிஷின்லையா? கையிலன்னா அதுக்கு ஒரு கூலி, மிஷின்னா அதுக்கு ஒன்று. மிஷினில் துவைச்சி காய போடணுமா, அப்படியே வச்சுட்டு போகிறதா? காய போடுறது என்றால் அதற்கு ஒரு கூலி. இன்றைக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அவர்கள் கூலியை நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வேணா வீட்டில் இப்படி ரஃபா ஒரு கூலி போட்டு பாருங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு. அதாவது நான் சிஸ்டர் உட்படத்தான் நான் சொல்கிறேன், சிஸ்டர் உட்படத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கூலி போட்டு பாருங்க. என்ன பாஸ்டர் இப்படி போட்டு கொடுக்குறேன்லாம் நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. நீங்கள் ஒரு கூலி போட்டு பாருங்க. காலையில் அவங்க எந்திரிச்சிலேருந்து நமக்கு டீ கொடுக்கறது, அந்த டீக்குள்ள கூலி என்ன? எல்லா பொருளும் நம்ம வாங்கி கொடுக்குறோம், அது வேறு. அவங்க சரீர உழைப்பு உண்டு. அதுக்கப்புறம் சாப்பாடு, மற்றபடி நம்முடைய துணிகளை துவைப்பது, மற்றபடி நம்முடைய தேவைகள் வீட்டில் சொல்லிட்டு போவோம். சும்மா இருக்காது, இதை செய்ய அதை செய்யலாம்னு சொல்லிட்டு போவோம். இந்த காரியங்களை செய்வது, பிள்ளைகளை பார்ப்பது, திரும்ப எப்படி ரொட்டீன் வெளி வேலைகள், திரும்ப ராத்திரி வரணும், ராத்திரி அந்த வேலைகளை செய்து கொடுக்கணும், சாப்பாட்டுக்காரங்க. இதற்கெல்லாம் குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவுங்கிற ஒரு சம்பளம் போட்டு பாருங்க. எவ்வளோ வரும்? கொஞ்சம் நீங்கள் ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு பாருங்களேன். புருஷன் மனைவி உட்கார்ந்து எவ்வளவுன்னு. என்னையா அவங்கள போட்டு வச்சிருக்காங்களா? ஓ, ஆல்ரெடி வச்சிருக்கீங்களாமே. சரி, வச்சிருக்கீங்கல்ல, அதைத்தான் சொல்லவர். உங்களுடைய வருமானத்தை காட்டலாம், அது எங்கேயோ போய் நிற்கும், எங்கேயோ போய் நிற்கும். ஆனாலும் ஆண்கள் வெளியில போய் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரோம் இல்லைங்கிறது இல்லை. ஆனால் அந்த உழைப்பில் பாதி வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்களுடைய பங்கு உண்டுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால தேவன் இருவரையும் ஒன்றாக சமமாக படைத்தார், சமமாக உருவாக்கினார். ஆனால் இந்த இந்திய தேசத்தில் மாத்திரனா இப்போ சமீபத்தில் இந்த சில மிஷினரிகள் புஸ்தகங்களை தான் நான் வாசித்து கொண்டு வர்றேன். அந்த மிஷினரிகள் புஸ்தகங்கள் வாசிக்கும்போது ரமாபாய் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரி 1700 இருந்தவங்க பூனா அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க ஊழியத்தை ஆரம்பித்து வைராக்கியமான ஒரு பிராமின் குடும்பத்தில் இருந்து அவர்கள் வந்து சமஸ்கிருதத்தை கண்மூடி, அதாவது அந்த சுலோகங்களை முழுவதும் சொல்லக்கூடியவங்களாம். அன்றைக்கு இருந்த சமஸ்கிருத பண்டிதர்கள் எல்லாமே அவர்களை பார்த்து அவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்களாம். ஒரு பெண், ஏன்னா அன்னைக்கு பெண்கள்லாம் படிக்க முடியாது. மிஷினரிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு படிப்பு என்று வந்தது. மிஷினரிகள் வந்ததுக்கு அப்புறம்தான் தமிழகத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் இருக்கிற பெண்கள் மார்புக்கு மேலாக துணி போட முடிந்தது. அதற்கு முன்னாடி அவர்கள் மார்பை மறைக்க முடியாது, மார்பை மறைக்க முடியாது. இன்னும் கொடுமை, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் முலை வரி என்று ஒன்று இருந்திருக்கிறது. எவ்வளவு கொடுமையான காரியம் பாருங்க. ஆமாம், அந்த பேர்களில் ஊர்களே உண்டு கேரளாவில். என்ன முலையரத்தான் ஊர்னே ஒரு ஊர் இருக்குது. ஆமாம், அங்கே குறிப்பிட்ட இனம் மாத்திரம்தான் மார்பை மூட வேண்டும், மற்றவர்கள் மார்பை மூடக்கூடாது. மார்பு என்ன சைஸில் அளவில் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த வரி கட்ட வேண்டும் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல போய் ஒரு சகோதரியிடத்தில் வரி கேட்கும்போது, இரு தருகிறேன் என்று உள்ளே போய் 2 மார்புகளை மறுத்து தட்டிலே வைத்து எடுத்துக்கொண்டு போய் என்று கொடுத்தார்களாம். அதோடு அந்த சகோதரி மரித்தார். ஆனால் தான் முலையறுத்தான் ஊர் என்று அதற்கு பெயர்.
அப்போ மிஷினரிகள் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த காரியங்கள் எல்லாம் மாறினது. அந்த ரமாபாய் சமஸ்கிருதத்தை தரவா இலக்கணத்தோடு பேசக்கூடியவர்களாம். அங்கிருந்த ஆண்கள் எல்லாம், அந்த வேத பண்டிதர்கள், சமஸ்கிருத பண்டிதர்கள் எல்லாருமே இந்த சகோதரி பேசுவதை பார்த்து அவ்வளவு ஆச்சரியப்படுவார்களாம். அதுக்கப்புறம் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து பூனாவில் 100 ஏக்கர் வாங்கி விதவைகளை கொண்டு வந்து, அதுவும் அந்த நாட்கள் 5 வயதில் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களாம். புருஷன் செத்துட்டான்னு சொன்னால் அவள் விதவை 5 வயசுலேயே. எப்படி இருக்கணும் பாருங்க, கொடுமையான காரியங்கள். அது அப்படியே தொடர்ந்து வந்திருக்குது. எனக்கு அம்மா கல்யாணம் ஆகும்போது 11 வயசும்பாங்க. எனக்கு 11 வயசில் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தோம்ப்பா அப்படின்னு சொல்லி. பழைய நாட்கள் அப்படித்தான் இருந்தது. பாலிய திருமணம் அதெல்லாம் மாற்றும்படி மிஷனர்கள் முயற்சி செய்தார்கள். ரமாபாய் அந்த மகள் அந்த காரியங்களுக்கு முயற்சி செய்து இந்த காரியங்களாம் மாற்றி பெரிய ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி, முக்தி என்ற ஸ்தாபனத்தை உருவாக்கி அவர்கள் வேலைகளை செய்து கொண்டு போனவர்கள். சரி, எதுக்கும் வந்து எங்கேயோ போயிட்டு நான் போகல. அப்படி என்றால் குடும்பத்தில் வந்து அந்த ஆண்களுக்கு நிகர் பெண்கள், அதை நம்ம மறந்து போகக்கூடாது. நம்ம ஒரு பகுதியை செய்கிறோம்னா அவர்கள் ஒரு பகுதியை செய்கிறார்கள். அந்த மிஷனரி பகுதியில் எழுதும்போது வந்த ஒரு வெள்ளைக்காரர் எழுதுகிறாரு, உலகத்திலேயே இந்த இந்திய தேசத்தில் மாத்திரம்தான் பெண்கள் அடிமைத்தனத்தில் உருவாக்கி வைக்கப்பட்டவர்கள். அதோடு மாத்திரமல்ல, ஒருவரை சார்ந்து வாழும்படியாய் இங்குதான் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மிஷனை எழுதுறாரு. உலகத்தில் வேற எந்த நாட்டிலையுமே இப்படி இல்லை. அப்போ இங்கே தான், இந்தியாவில் தான் இன்னும் ஒரு ஆணை சார்ந்துதான் அவள் வாழ வேண்டும் என்று சிறு அந்த வயதுகளில் இருந்து அப்படி கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு எழுதுகிறாரு. அப்படி எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட, அதாவது பிறந்த உடனே அவர்கள் யாரை சார்ந்து இருக்கிறாங்க? பெற்றோரை சார்ந்து இருக்கிறாங்க. தாய் தகப்பனை, குறிப்பாய் தகப்பனை சார்ந்து இருக்கிறார்கள் பெண் பிள்ளைகள். குறிப்பிட்ட நாள் தாண்டின உடனே அவர்கள் தன்னுடைய சகோதரர்கள், அவருடைய பாதுகாப்பு. அதுக்கப்புறம் திருமணம் ஆனவன யாரை சார்ந்து இருக்கிறாங்க? புருஷனை சார்ந்து இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் சில வேளை புருஷன் மரித்து போனான் என்றால் அவர்கள் யாரை சார்ந்திருக்கணும்? பிள்ளைகளை சார்ந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட போதனை இந்தியாவில் மட்டும்தான் உண்டு என்று அந்த மிஷனரி எழுதுறாரு. வேற எந்த வெளிநாட்டிலையும் அது இல்லை. இங்க இப்படி வந்து நுழைந்ததற்கு காரணம் என்ன? ஆரியர்கள் உள்ளே வந்தது நிமித்தம் அவர்கள் அப்படி ஒரு அடிமையை கற்றுக் கொடுத்து அப்படி வைத்து விட்டார்கள். சரி, அது வேறு, நான் அதற்குள்ளே கடந்து போகல. அப்படி என்றால் வேலை செய்வதில் நீ வெளியில போய் கஷ்டப்படுற, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் வீட்டிலிருந்து முழுமையாய் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது பெண்கள். அதை நீங்க மறுக்கக்கூடாது, அதை மறுக்கக்கூடாது. ஒரு கதை ஒன்று உண்டு. ஒரு புருஷன் சொன்னா மனைவி பற்றி, என்னடி பெரிய வேலை செய்கிற, காலையிலேருந்து சோறாக்குற, எங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற, துணியை துவைக்கிற, இது ஒரு பெரிய வேலையா? நைட்டு வந்தால் சாப்பாடு கொடுக்குற, இந்த வேலையை நான் செய்ய முடியாதா? என்னவோ பெருசாக சொல்கிறிய அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ அந்த மனைவி சொன்னாங்களாம், வயல் வேலைகள் செய்கிறது. மனைவி சொன்னாங்க, சரி அப்போ ஒரு காரியம் செய்யலாங்க, நாளைக்கு நீங்கள் வீட்டு வேலையை செய்யுங்க, நான் வயல் வேலைக்கு போகிறேன், நீங்கள் செய்கிற வேலைகளை, வயல் வேலையை நான் போய் செஞ்சுட்டு வரேன், நீங்கள் வீட்டு வேலையை செய்யுங்க. அவனாங்க 2 பேரும் ஒத்துக்கொண்டாங்க. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சான், டீ போடுறதுக்கு போனால், டீ போடுறதுக்கு என்னென்னு எவ்வளோ அளவுன்னு தெரியாது, இவ்வளோ எழுப்பி கேட்டான். சரின்னு சொன்னால் அவன் டீ போட்டு கொடுத்தா குடிச்சிட்டு அவன் வேலைக்கு போயிட்டா. இப்போ அவன் மதியானம் சமையல் பண்ணணும். மதியானம் சமையல் பண்ணுறதுக்கு அரிசி எடுத்து முரத்தில் போட்டான். முரத்தில் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஒலையை போட்டால் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஆமாம், இவன் வேலைக்கெல்லாம் போயிட்டு ஒரு 2-3 மணிக்கு வர்றா. வந்து ஒரே பசியாக இருக்குதுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க
நான் சாப்பிடணும்னு கேட்குறான். அவன் கேட்குறான், வேணும்னே என்னை மாட்டி விடுறதுக்கு நீ செஞ்சுட்டு போயிருக்கிற. என்னென்னா, முரத்தில் போட்டு நீ புடைப்ப இல்லை, புடைக்கும் போது டக்கு டக்குன்னு ஒரு அடிப்பைய, அந்த அடிக்கிற மிஷினை எங்கே வச்சுட்டு போனேன், அந்த அடிக்கிற கருவியை எங்கே வச்சுட்டு போனேன். அது இல்லாதனால நான் என்ன செய்ய முடியல, இந்த அரிசியை புடைக்க முடியல. புடைக்க முடியாதனால நான் என்ன செய்ய முடியல, சோறாக்க முடியல. நீ அதை எங்கே இருக்குன்னு சொல்லி வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நான் ஒழுங்காக உங்களுக்கு உனக்கு சோறாக்கி வச்சிருப்பேனேன்னு சொன்னான். அந்த டக்கு டக்குன்னு அடிக்கிற மிஷின் எங்கே இருக்குது, முரத்தில் சுலகில் புடைக்கும்போது டக்கு டக்குன்னு அடிக்கிற ஒரு இன்னைக்கு யாருக்கும் தெரியல. நம்ம புடைச்சா தானே உங்களுக்கே தெரியும், இல்லை கொளிச்சா தானே தெரியும் அது எங்கே இருக்குது. அந்த மிஷின் எங்கே தான் இருக்குது, அவங்கவுங்க கையில் தான் இருக்குது. அதை புடைக்கும் போதே அந்த விரலை வச்சு தட்டுவாங்க, டக் டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அது சும்மா சவுண்டுக்காக தட்டுறதில்லை, அதில் இருக்கிற டஸ்ட்டுகள் வெளியில் வரும். ஆமாம், அதில் இருக்கிற அந்த குருணா மற்றபடி அதில் இருக்கிற தூசி எல்லாம் வெளியே வர்றதுக்காக தான் தட்டுறது. அப்போ தான் சொன்னால், இந்த நான் கூட அதை நான் அந்த சவுண்டு வர வைக்கிறேன்னு தட்டி காமிச்சாளா, உனக்கு வர்றது எனக்கு வரலையே, நானும் என் கையில் தான் இருக்குது அது அப்படின்னு. நீ இதை சொல்லி கொடுத்தனா எல்லாம் செஞ்சுருப்பேன். அதுக்கப்புறம் சொன்னான், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், உன் வேலையை நீ பார். ஆனால் விவசாய வேலையில் ஆண்களுக்கு சமமாய் பெண்கள் வேலை செய்வார்கள், மறந்துடாது. விவசாய வேலையில் ஒரு ஆண் செய்கிறதுக்கு ஈக்குவலாக பெண் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவ காட்டு வேலையும் செஞ்சுட்டு வருவா கரெக்டாக. அதனால் ஆண்கள் செய்வது கடினமான வேலை இல்லை என்று சொல்ல வரவில்லை, பெண்கள் செய்வதும் கடினமான ஒரு வேலை, அதை மறந்துடாத. ஆமாம், நீ பணம் கொடுக்குறியோ இல்லையோ அது வேறு, மன ரீதியில் அவர்கள் நோகடிக்காமல் வச்சுக்கோங்க, அது நல்லது. மன ரீதியில் அவர்கள் காலையில் எழுந்து உங்களை சமாதானமாய் வேலைக்கு அனுப்பவில்லை என்று சொன்னால் அன்னைக்கு முழுவதும் நீ வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது. காரணம் என்ன தெரியுமா, உன் சிந்தையெல்லாம் எங்கே இருக்கும், உன் பிரச்சனை மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த வேலையை நீ ஒழுங்காக என்ன செய்ய முடியாது, அன்னைக்கு செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய போகிறல. ஆனால் அந்த அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டுக்கு போனால் என்ன செய்யறது, இன்னைக்கு இப்படி பிரச்சனை எப்படி, இதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன், நீ என்னடி செய்கிற, இங்கே கேட்குறவங்க இருக்கீங்களா என்னன்னு தெரியல எனக்கு, இங்கே கேட்டால் தான் தெரியும் கேட்குறாங்களா என்னன்னு சொல்லி. நான் யார்ட்டையும் கேட்கல, கேட்குறவங்க இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்க, அது நல்லதில்லை. கேட்குறவர்கள் இருந்தால் மாற்றிக்கொள்ளுங்க, அது நல்லதில்லை. ஏன் இந்த வார்த்தைகள் எனக்கு இன்றைக்கு வருகிறது என்று தெரியாது. ஏதோ சில காரியங்களை சொல்ல வேண்டும் என்று நேரத்தையுமா நான் வந்து எடுக்கங்க, அப்போ நாளைக்கு சொல்கிற வசனங்கள்லாம் கொஞ்சம் கொடுங்க, ஏன்னா அந்த இதில் போடணும், நான் அதை சேர்த்து போட்டுடலாம் அப்படின்னா. நான் சொன்னேன், நான் ஒரு வசனம் 2 வசனம் தான் வச்சிருக்கிறேன், மற்றதெல்லாம் அங்கே போய் நிற்கும் போது எது வருகிறதோ அதைத்தான் நான் பேசுகிறேன். முழு குறிப்பு நான் என்ன செய்யறதில்ல, வைத்து கொள்றது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுதான் உண்மை. இல்லை வெள்ளைக்காரங்க மாதிரி மாறிடணும். வெள்ளைக்காரங்க அவங்க பிரசங்கத்தை அப்படியே டைப் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. முழு பிரசங்கத்தையும் அப்படியே டைப் பண்ணி என்ன செய்வாங்க, கையில் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க பிரசங்கம் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே வார்த்தை மாறாதபடி எழுதி இருக்கும். அதில் வாசிக்க மாட்டாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, அந்த வார்த்தை மாறாதபடி இருக்கும். அப்படி நமக்கு சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அப்போது ஏன் இதை இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று எனக்கு தெரியாது. அப்படி இருக்குமென்றால் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லாதவர்கள் தொடர்ந்து இல்லாது போலவே போய்கொண்டிருங்கள். கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி என்றால் இதில் வரும்போது நம்ம என்ன வாசிக்கிறோம், ஏசாயா 54:8 அற்ப காலம் உண்ட கோபத்தினால். ஆமா, கொஞ்ச நேரம் வந்த கோபம். அது மோசையை குறித்து உங்களுக்கு சொன்னேன். அந்த அதிகாரத்தை மோசையினுடைய கரத்தில் கொடுத்தார். அந்த அதிகாரத்தை ஒரு இடத்துல தவறா பயன்படுத்தினான். ஆனால் அவன் எங்க போக முடியல, கானானுக்குள்ள போக முடியல.
கானானை பார்த்தான், ஆனால் போக முடியலை. அந்த அற்ப காலம் தேவனுக்கு வந்த ஒரு கோபம், அந்த ஒரு நொடி வந்த கோபம். அவன் எங்க போக முடியல? கானானுக்குள்ளாய் போக முடியவில்லை. ஆனால் அங்க கோடிட்டு சொல்றாரு, அற்ப காலம். தொடர்ந்து வாசிங்க. மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். கொஞ்ச நேரம் மறைத்தேன். ஆமா, நிறைய நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் என் முகத்தை உனக்கு மறைச்சேன். தொடர்ந்து வாசிப்போம். ஆனாலும், ஆமா, அது அந்த ஆனாலும் என்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஆனாலும் என்ற ஒரு வார்த்தை எப்பொழுதும், அது நல்ல காரியங்களுக்காக இருக்கட்டும், கெட்ட காரியங்களுக்காக இருக்கட்டும், அந்த ஆனாலும் என்ற ஒரு வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. இவங்க எப்படிங்க? இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க. ஆனால் அந்த ஆனால் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று இருக்குது. இவங்க மோசமானவங்க தான், ஆனால் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ சில நல்ல காரியங்கள் இருக்கிறது. அப்போ அந்த ஆனால் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு பகுதி. அதாங்க சொல்லியிருக்காரு மேலே, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும், அல்லேலூயா, அப்படி மறைத்தாலும், அப்படி கோபப்பட்டாலும், அப்படி என் முகத்தை உனக்கு மறைத்தாலும், இதெல்லாம் அவர் சொல்றாரு. சொல்லி எடுத்தா, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் அப்படின்னு சொல்றது என்னவா? கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். பாருங்க, வேத வசனத்தில் அந்த சொல்லக்கூடிய அழுத்தங்களை நாம் புரிந்து கொள்ளணும். அப்பதான் அந்த வார்த்தையிலுடைய முழு தெளிவும் நமக்கு உருவாகும். உன் கர்த்தர், அப்போ அவரை சொல்லும்போது நான் உனக்கு மீட்பராய் இருக்கிறேன், உன்னை மீட்டு கொண்டவராய் இருக்கிறேன். எதிலிருந்து மீட்டுக்கொண்டார்? பாவத்திலும் அக்கிரமத்திலிருந்து மீட்டுக்கொண்டார். வியாதிகளிலும் பலவீனங்களிலிருந்து மீட்டுக்கொண்டார். நம்முடைய போராட்டங்களிலும் நம்முடைய துக்கங்களிலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டார். எந்தெந்த விதத்தில் நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை அவர் மீட்டு கொள்ளக்கூடியவராய் இருந்தார். அப்படி மீட்டு கொண்டபடியினால்தான் இன்னைக்கு நீயும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா என்றைக்கோ நம்ம அழிவை தேடி இருக்கணும், என்றைக்கோ நாம் உலகத்தை விட்டு கடந்து போய் இருக்கணும், இல்லைன்னா என்றைக்கோ நாம் படுத்த படுக்கையாய் மாறி கோமா ஸ்டேஜுக்கு கடந்து போய் இருக்கணும். அவைகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நம்மை அனுமதிக்காதபடி இதுவரைக்கும் நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஏன்னா நம்முடைய மீட்பர், நம்மை மீட்டு கொண்டவர், அவருடைய நித்திய கிருபையினால் நமக்கு இறங்கக்கூடியவர். அற்ப காலம் உண்ட கோபம்னு போட்டிருக்குதே, இந்த அற்ப காலம் ஏன் கோபம் உண்டது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். அற்ப காலம் ஏன் மூண்டது அப்படிங்கிறத 6வது வசனத்தை வாசிங்க. கைவிடப்பட்டு மனம் நொந்த மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும். ஆமா, இந்த காரியங்கள் நமக்கு தெரியும், விளக்கம் இதுக்கு நான் கொடுக்க வேண்டாம். தொடர்ந்து வாசிப்போம். இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று. அதான் மனம் நொந்து போய் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்திரீ. மனம் நொந்து போய் இருக்கிறவள்னா என்ன? இந்த நொந்து போறதுனா என்ன? நொந்து போறதுனா என்ன? அது தெரியாம சொல்லி அர்த்தம் இல்லை.
மிகப்பெரிய ஒரு வேதனை. சரி, வேற என்ன செய்யறதுன்னு புரியாம இருக்கிறது. வேற, ஏன்னா நிறைய காரியங்களுக்கு நமக்கு அர்த்தம் புரியாம தான் நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? வசனங்களா சொல்லிட்டு போவோமே தவிர, இந்த சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வைக்கும்போது அது ஒரு மாதிரி நுர அதிகமாக வந்து ஒரு மாயிடுச்சுன்னு அது என்ன சொல்லுவாங்க? கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? நொந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அதான் ஊருக்கு ஊர் அது மாறுபடும். வார்த்தைகள் ஊருக்கு ஊர், இடத்துக்கு இடம் அந்த வார்த்தைகள் மாறுபடும். நான் இங்கே சென்னைக்கு வந்த சமயத்தில் சூத்த கத்திரிக்கான்னு சொன்னேன். எல்லாம் சிரிச்சாங்க. எனக்கு புரியல அது என்ன அது சூத்த கத்திரிக்கானா சிரிக்கிறீங்களே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, சூத்தங்கிறது கெட்ட வார்த்தை. சரி, எப்படி சொல்லணும்? சொத்த கத்திரிக்கான்னு சொல்லணும்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு. இப்போ நீங்கள் திருச்சிக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா அதை வந்து சொத்த கத்திரிக்கான்னு யாருன்னு சொல்ல மாட்டாங்க. அவர்கள் சூத்த கத்திரிக்காய் சூத்த பல்லுன்னு தான் சொல்லுவாங்க. இது நடைமுறை தமிழ் இல்லையா? அப்போ இந்த பேச்சு வழக்கில் இருக்கிற. அதே போல் நான் வந்த சமயத்தில் சில அந்த ஒரு சபையில் நின்று அந்த பாடல் லீடு பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ இப்போ 11வது பாடலை எடுத்து பாடுவோம் இப்போ சொல்கிறேன். அப்போ அப்படி இல்லை, 11வது பாடலை எடுத்து படிப்போம். இப்போ படிப்போம்ங்கிறதுக்கும் பாடுவதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் நீங்கள் அந்த தெற்கு சைடு எல்லாமே பாடுவோம்னு யாரும் சொல்றது இல்லை, படிப்போம்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நான் இங்கே வந்து அதை படிப்போம்னு தான் சொன்னேன். அப்போ சொன்னாங்க, யோ படிக்கிறதுக்கும் பாடுவதுக்கும் வித்தியாசம் இருக்கியா, அப்போ பாடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இடம் சில வார்த்தைகள் என்ன செய்யும், மொழிகள் மாறுபடுகிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த நொந்து போனது அப்படின்னு, இந்த கெட்டு போன மீன் என்ன சொல்லுவாங்க? இந்த காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு மீன் கொண்டு வர்றாங்க. அந்த மீனை வாங்கினா எப்படி இருக்கும்? இப்படி கை வச்சா உள்ளது அமுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மீன் என்ன சொல்லுவாங்க? நொந்து போச்சுன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றுக்கும் உதவாதது, ஒன்றுக்கும் உதவாதது. அப்ப இங்க வரும்போது என்ன வாசிக்கிறோம்? கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போல். கைவிடப்பட்டுனா என்ன அர்த்தம்? பிடிச்சுக்கிட்டே வர்றவங்க விட்டுறாங்களா? கைவிடப்பட்டு மனம் நொந்த ஸ்திரியை போல். ஆதரவற்றவர்னா எப்படி? அதுதான் முக்கியம். அங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நம்பி இருக்க, யாரை நம்பினார்களோ அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். புருஷன் இருந்தாங்க கைவிட்டான், பிள்ளைகள் இருந்தாங்க கைவிட்டாங்க, மனைவி இருந்தா கைவிட்டா, பிள்ளைகள் இருந்தாங்க கைவிட்டாங்க. இதுதான் கைவிடப்படுவது என்பது. எல்லாம் சிலர் சொல்லுங்க, எல்லாம் இருக்கிறாங்க, இருந்துனா ஒரு அனாதி தாங்க, யாரும் எதுவும் எனக்கு. பிள்ளைங்கள்லாம் நல்லா வசதியாக இருக்கிறாங்க, நல்லா படிக்க வச்சா நல்லா வசதியாக இருக்கிறாங்க. புருஷன் அவனும் நல்லா தாங்க இருக்கிறான், அவனும் நல்லா தான் இருக்கிறான். நீ ஏன் அப்படி இருக்கிற? யாரும் என்னை கண்டுகொள்றதில்ல, நான் அப்படி இருக்கிறேன். நீ ஏன் அப்படி இருக்கிற? பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறாங்க. மனைவி அவளுக்கு என்னங்க, பிள்ளைகளோட சந்தோஷமாக தான் இருக்கிறா. நீ என்னை யாரும் கவனிக்கலைங்க, நான் அப்படி தனியாக கிடக்கிறேன். கைவிடப்பட்ட நிலைமை இரு சார்பிலும் அது உண்டு, மறந்துடக்கூடாது. இரு சார்பிலும் கைவிடப்பட்ட நிலைமைகள் உண்டு. இங்க வரும்போது கைவிடப்பட்ட மனம் நொந்து. அப்ப மனம் நொந்துனா அந்த கெட்டுப்போன ஒரு ஆகாரத்தை போல, கெட்டுப்போன ஒரு நூலை போல அவள் மனம் பல விதத்தில் வேதனைக்குள்ளாய் கடந்து போய் அது நொந்து போய் கிடக்கிறது. அதை எப்படி
கட்டி எழுப்புவேன், அதை எப்படி சீர்திருத்தி கொண்டு வரேன் என்று அவளுக்கு தெரியாத நிலைமையிலே அவள் மனம் உடைந்து போன நிலைமையிலே காணப்படுகிறாள். அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அதோடு மாத்திரமல்ல, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும், இளம் பிராயத்தில் திருமணம் செய்து தள்ளப்பட்ட. அப்போ இன்னைக்கு திருமணத்திற்கு வயது 18, அது 21 மாற்றணுங்கிறாங்க. சரி, அது நமக்கு தேவையில்லாத. எப்போ ஒன்று 21 வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை 18 வைத்துக் கொள்ளுங்கள், இல்லையா? பழைய நாட்களில் நான் சொன்ன மாதிரி 5 வயதிலும் திருமணம் இருந்தது, 6 வயது, 8 வயது, 9 வயதிலெல்லாம் திருமணம் நடந்தது. அப்போ இளம் வயதில் திருமணம், அதாவது விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல் இருக்கிற. இளம் வயதில் விதவை ஆயிட்டா கூட சரி, விதவை ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோம்? தள்ளப்பட்டன அர்த்தம் என்ன? இவை எனக்கு மனைவியாய் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட, மனைவியாய் வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அவளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இளம் வயது புருஷனோடு சேர்ந்து வாழக்கூடிய, திருமணம் ஆகாமல் இருந்தாலும் அப்படியே இருப்பாங்க. திருமணம் ஆன பின்னால் இவளை எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கும்போது அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அது சரியாக தெரியாது. ஏன்னு சொன்னால், இன்னைக்கு சாதாரணமாக திருமண வயதெல்லாம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ 30 வயதுக்கு மேலாய் ஆகிறது. அதாவது காமனாக இருக்கிறது. ஒரு 50% 30 வயதுக்கு மேலாகிறது. அதுக்கு கீழே தான், அந்த 30 வயதுக்கு கீழே 50% தான் திருமணம் ஆகுது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இருவரும் ஓரளவுக்கு நன்றாக படித்தவர்கள். ஒன்று என்ஜினியரிங்காக இருக்கும், இல்லைன்னா எம்பிஏவாக இருக்கும், இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது முடிச்சிருப்பாங்க. இப்படி முடித்ததுனால 2 பேரும் நன்றாக படித்திருக்கிறபடினா, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சொல்கிறேன், பொதுவாக திருமணம் ஆகாதவர்கள், அவர்கள் திருமணத்தை குறித்து யோசிக்கிறது இல்லை. சிலர் என்ன யோசிக்கிறாங்க? நான் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகிட்டு தான் திருமணம் பண்ணுவேன். என்ன லைஃப்பில் செட்டில் ஆக போகிறேன்? நல்லா சம்பாதிக்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், கார் வாங்க போகிறேன், அதுக்காரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சரி, சந்தோஷம், அது சந்தோஷம். நம்மகிட்ட கூட ஒருத்தர் சொன்னார், நான் பெரியவனாகி நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போயிட்டு ஒரு சர்ச்சு கட்டி அதை இமான் மாமா கொடுத்துட போகிறேன். பெரிய சர்ச்சு கட்டி இமான் மாமா கொடுத்துட போகிறேன். அதுக்கப்புறம் பெரிய ஒரு பங்களா கட்ட போகிறேன். அதுக்கப்புறம் நல்ல கார் பங்களாலாம் வாங்க போகிறேன். அதுக்கப்புறம் பொண்டாட்டி கட்டிக்கிற போகிறேன். அதுக்கப்புறம் என்னவா? பொண்டாட்டி கட்டி. அது அவனுடைய தரிசனம். சரி, அது அப்படியே ஓடட்டும். ஆமாம், இது இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன வார்த்தை, இப்போ இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன வார்த்தைகள். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான, என்ன காலேப் சொன்னான்னு சொல்லி நான் சொல்லலை, நீங்கள் யாரும் அவனை பார்க்கக்கூடாது. நான் பொதுவாக சொல்கிறேன். என்னப்பா சொல்கிறேன்? நான் பொதுவாக தானே சொல்கிறேன். காலேப்புன்னு நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது. நான் பொதுவாக சொல்கிறேன். என்ன, அவளுடைய தரிசனம். ஆமாம், அதே விசுவாசத்தில் ஓடட்டும். அப்போ இன்றைக்கு திருமணத்தை குறித்து அவர்கள் யோசிப்பதில்லை. அப்படியே திருமணம் பண்ணி கொடுக்குறவர்களோ பண்ணாதவர்களோ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் நல்லா செட்டில் ஆகிட்டு தாங்க திருமணம் பண்ணுவேன். பெண்ணு வீட்டில் இன்னும் மோசம். நல்லா செட்டில் ஆகியிருக்காருங்க. எப்படி ஆகியிருக்காரு? சொந்த வீடு வச்சுருக்கிறாரு. எப்படி? பெரிய வீடா? பெரிய வீடு. அதுக்கு இஎம்ஐ இருக்கா? இருக்குது. அப்போ கடங்காரன் வேண்டாம். கார் வச்சுருக்காரா? வச்சுருக்காரு. அதுக்கு இஎம்ஐனா எனக்கு வேண்டாம். கார் வச்சிருக்கணுமா, பங்களா வச்சிருக்கணுமா, ஆனால் இஎம்ஐ இல்லாமல் கட்டி வச்சிருக்கணுமா. சம்பளமும் 1 லட்சத்துக்கு மேலே தான் வாங்கணுமா. குறைவெல்லாம் வாங்கக்கூடாது. 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் இருக்கணும். அவனை தான் நான் என்ன செய்வேன்? இன்றைக்கு காலம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது. திருமணம் ஆனவங்க குழந்தை பெற்றுக்கொள்றதுக்கு விரும்பலை. என்னன்னு கேட்டால், நான் லைஃப்பில் நல்லா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, செட்டில் ஆகிட்டு தாங்க குழந்தை பெற்றுக்கிறணும். எப்போ செட்டில் ஆக அது தெரியாது. நாங்கள் நல்ல வசதி அதுக்கப்புறம் தான் செட்டில் ஆகணும். எங்களை போல பிள்ளை கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு மேலே குறிப்பிட்ட வயசு மாறிடும், குழந்தை பெற்றுக்கொள்ள தன்மை போயிடும்.
பெற்றுக்கொள்ள முடியாது. காலத்தை பயிர் செய். கர்த்தர் கற்பத்தின் ஞானியை கொடுக்கும் போதே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மறந்து போகக்கூடாது. அப்போ இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அதை விரும்புவதில்லை. இங்கே வரும்போது அதான் நம்ம வாசிக்கிறோம், இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும். அப்போ கொஞ்சம் வயசுல திருமணமாகிய அந்த பிள்ளையை இவள் வேண்டாம் என்று ஒதுக்கி விடுவார்கள் என்று சொன்னால் அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிப்போம். நொந்து போனவனுடைய, கைவிடப்பட்டு எல்லாம் இருந்து கைவிடப்பட்டு நொந்து போனவனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? புருஷனால், குடும்பத்தால் கைவிடப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அது ரெண்டும் இங்க ஒப்பிட்டு சொல்றாரு. இருக்கிறது போல கர்த்தர் உன்னை அழைத்தார், உன் தேவன் அந்த மனநிலைமையை போல இருக்கிற உன்னைத்தான் கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. அப்படி மனநிலைமையில் இருக்கிற என்னைத்தான் கர்த்தர் அழைத்தார். அவங்கள பார்த்தான் சொல்றாரு, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். நம்ம எந்த மனநிலைமையில ஓடிக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். குடும்ப சூழ்நிலையாகட்டும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலைகள், தொழிலாகட்டும், படிப்பாகட்டும், நம்முடைய எதிர்காலங்களாகட்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிற, மனநிலைமைகள் எப்படி இருக்கிறது? எல்லா நிலைமையிலும் அல்ல, சில நேரங்கள் நம்முடைய மனநிலைமைகள் நொந்து போன ஒரு நிலைமை, எல்லாம் இருந்தாலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. என் வாழ்க்கையில் இன்னும் ஏன் நான் வாழணும்? நான் வாழ்ந்ததெல்லாம் போதும், என்னை முடித்துக் கொள்ளுகிறேன். இல்லை என்றால் நான் ஏன் முடித்துக் கொள்ள வேண்டும்? நான் வீட்டை விட்டு போய்விடுகிறேன், ஊரை விட்டு போய்விடுகிறேன், கண்காணாத இடத்தில் ஒரு விடுதியில் தங்கி நான் வேலை செய்து நான் பிழைத்துக் கொள்ளுகிறேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் இன்றைக்கு உருவாகக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அதிகம். கைவிடப்பட்ட நிலைமைகள். அப்படி இருக்கக்கூடிய உன்னையும் என்னையும் தான் பார்த்து சொல்றாரு, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா. நல்லவங்களை பார்த்து சொல்லி இருந்தாருன்னா இது ஒன்றும் பெரிய காரியமே கிடையாது. வசதியா இருக்கிறவங்களை பார்த்து, சந்தோஷமா இருக்கிறவங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா கவலையே இல்லை. ஆனா அதை சொல்லல அவருங்க. துக்கத்தில் அடிமட்டத்தில் கிடக்கிறவங்க, வேதனையில் அடிமட்டத்தில் கிடக்கிறவங்கள பார்த்தா சொல்றாரு, உன்னை நான் கைவிடாதபடி நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா. அந்த நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்குவாரு. நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? கைவிடப்பட்ட நிலைமையில் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கிறாங்க. சொந்த பத்தத்துக்கு குறைவே கிடையாது, வீடு வாசலுக்கு குறைவே கிடையாது. ஆனா மனதில் ஒரு நிம்மதி இல்லை, மனதில் ஒரு சமாதானம் இல்லை, எல்லாம் பறி போயிடுச்சு. சொல்லிக் கொண்டிருக்கிறியா? கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். இளம் வயதில் திருமணமாகி கைவிடப்பட்டவருடைய நிலைமை எப்படி இருக்குமோ அதுபோல உன்னுடைய மனநிலைமை இருக்குதா? நொந்து போன நிலைமையில் இருக்கிறியா? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். உன்னை மீட்டுக் கொள்ளும்படி நித்திய கிருபையுடன் இறங்கக்கூடியவர். நித்திய கிருபையுடன் இறங்கி உன்னை காத்து உன்னை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். நிச்சயமாக இந்த காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.